கருவாடு இருக்குது, முட்டை வைக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். என்ன திடீர்னு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு. ஸோ நைட்டு தூங்கி காலையில் வந்து தூங்கிட்டு 1 மணிக்கு 1:00 இருந்தேன். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்றதுனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். கருவாடு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வரைக்குமே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு கருவாடு சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல என்ன ஃபாலோ பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இல்லை நான் ஆயில் போட்டுக்குவோம். ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பருப்பு, இந்த கடலைப்பருப்பு இல்லை உளுத்தம் பருப்பு இருந்தால் அது கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் கடுகு சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு, வெங்காயம் இருந்தால் வெங்காயம் அரிஞ்சிட்டு, தக்காளி அரிஞ்சு போட்டுட்டு அதை வதக்கிட்டு, அதுக்கு மேலே என்ன காய் இருக்குதோ அதை போட்டுட்டு சமையல் செஞ்சிடும். சமையல் செய்வோம். இப்போது ரீசெண்டாக எங்கே வந்ததுன்னு செஞ்சதில்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் ஜாப் போகும்போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ திரும்ப வந்து அதையே ஃபாலோ பண்ண போகிறோம். யூடியூப்பில் பார்த்தேன் வீடியோ. ஃபஸ்ட்டு கருவாடு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது நான் சொன்ன ப்ராசஸ்ஸு ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு அப்படிலாம் அரிஞ்சு போட்டுட்டு வெங்காயம் பூண்டுலாம் அரிஞ்சு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவாடை போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதான் வந்து நான் செய்ய போகிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ இதான் கிச்சனு. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை பார்க்கலாம். அப்புறம் ட்ரெஸ்ஸும் வாஷிங் போட்டிருக்கேன், அதுவும் துவைக்கணும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், துணி துவைக்கணும், ட்ரெஸ் வாஷ் பண்ணணுன்றதுக்காகவே பிஜி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் வந்து அங்கே போனால் ஓவர் காஸ்ட் ஆகுது, அது இல்லாமல் வசதி இல்லை இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு. மெயின் திங் வந்து வீடியோ எடுக்கிறது தான். ஸோ அந்த வசதி இல்லாதனால வந்து நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை விட அது எவ்வளோ பெட்ரு. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யணும், அதுக்கப்புறம் சமைச்சிட்டு சாப்பிட்றாங்களோ இல்லையோ ட்ரெஸ் வாஷ் பண்ணணும். சாப்பிட்டா ட்ரெஸ் வாஷ் பண்ணலாம். அது கருவாடு இருக்குது. அப்புறம் வந்து சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். ஏன்னா கருவாடை வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற போடணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். கருவாட்டு தலையை வந்து வீட்டில் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அது வந்து எடுக்கலாமல் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அதுதான் எனக்கு தெரியல. எடுத்துடலாம், ஏன்னா கசப்படிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அவன் சமைச்சதில்லை. கசப்படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கருவாட்டு தலையை வந்து இப்போது ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து தண்ணி காஞ்சிச்சுன்னா அதில் ஊற போட்டு கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் ஊற போடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு இந்த மல்லித்தூள் அந்த ஆயில் போட்டு சீரகம் வெந்தயம் அப்படின்லாம் போட சொன்னாங்க. யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான். சின்ன வெங்காயம் சொன்னாங்க. சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் இருக்குது. பூண்டு இருக்கான்னு தெரியல. பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டு போடலாம். அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தக்காளியெல்லாம் போட்டுட்டு அரிஞ்சு போட்டுட்டு கருவேப்பிலையும் சொன்னாங்க. கருவேப்பிலையும் இல்லை இருந்துச்சுன்னா போடலாம், அப்படி இல்லைன்னா இருக்கிறத மட்டும் வச்சு சமைக்கலாம். ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருந்தேன். யூடியூப் பார்த்தா ஷார்ட்ஸில் பார்த்தேன். வீடியோ பார்த்தா தான் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு போட்டுருக்காங்க. ஷார்ட்ஸில் பார்த்தா அது வந்து சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து நம்ம டேஸ்ட் வந்தால் போதும். டேஸ்ட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் டேஸ்ட் வந்தால் போதும். ஸோ இதுதான் நமக்கு வந்து மெயின் ஃபேக்ட்டு. தண்ணி வந்து கொதிச்சிச்சு. இப்போ வந்து கருவாடை போட்டு ஊற போடும். ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து கருவாடை எடுத்து தண்ணியில் ஊற போடலாம், சுடு தண்ணியில். கொஞ்ச நேரம் இப்போ வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஆயிலெலாம் போட்டு அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் வைக்க வேண்டியது இருக்குது. இதையும் சமைச்சிட்டு முடிச்சுப்போம். வெளியில் நம்ம நாய் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கருவாட்டு தள்ளி போய் நாய்க்கு போடுவோம். இவனுங்க தான் அவனுங்க ஓடி வருவானுங்க. வேணாம். கடுகு சீரகம் போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டு வணக்குவோம். கொஞ்சம் தக்காளி போட்டாச்சு. தக்காளியும் போட்டுட்டேன். தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இது போட்டால் கொஞ்சம் வாசனை வருது, அதனால் அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இது 3ஐயும் போட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் புளி போட்டுட்டு அப்புறமா வந்து கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வைக்க போகிறேன். உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் லைட்டாக கொஞ்சம் புளி பத்தலை, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது வந்து ஊற போட்டிருந்த கருவாடை எடுத்து போடலாம்.
போட்டுட்டோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு விட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கி வச்சுருவோம். அவ்வளோதாங்க, கொதிச்சிச்சு. முட்டை வேகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டுட்டேன், காட் நெல்லிக்காய் ஜூஸு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏதாச்சும் கொஞ்சம் குளராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் குளராக தான் இருக்கும், ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கருவாட்டு குழம்புல. நல்லா தான் இருக்குது. ஏதாச்சும் உப்பு காரம் ஏதாச்சும் குறையா போகும்னு பார்த்தா இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் கருவாட்டு குழம்பு. அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாக இல்லைன்னா அந்த அளவுக்குலாம் ரொம்ப ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அவ்வளோதான், இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டில் என்ன வீடியோ பற்றி பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், எடிட் பண்ணணும், ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது.